நமஸ்காரம். நம் தாய்மொழி, தாய் நாடு ஒவ்வொருவருமே போற்றுதற்குரியவர்கள். இந்த நாடு பாரத நாடு, புண்ணியபூமி, கர்மபூமி. பாரத தாயை வணங்க வேண்டும். இது பலருடைய விருப்பம். அப்படி வணங்க வேண்டும். மாதா தாயார், மாதரம் தாயாரை வந்தே வணங்குகிறேன். வந்தே மாதரம் என்று சொன்னால் தாயை வணங்குகிறேன், தாய் நாட்டை வணங்குகிறேன். இங்கது தாய் நாட்டை குறிக்கிறது. முன்னமே ஒரு நாள் சொல்லியிருந்தேன், நம்முடைய சனாதன தர்மத்தில் மதம் முக்கியமா, தாய் நாடு முக்கியமா? எதை முதலில் வைப்பீர்கள், நாடா மதமா? ரிலிஜியனா நேஷனா என்று கேட்டால் அதில் ஒன்றும் முரண்பாடே இல்லை. நம்முடைய மதம் இந்த நாட்டு மதம். அந்த மதம் சொல்லுவதே பகவானை பற்றி. அவர் விரும்பி ஒவ்வொரு இடத்திலும் தான், இந்த நாட்டில் தான் பிறந்தார், இருந்தார், இப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். உலகெல்லாம் வியாபித்திருக்கிற அந்த எம்பெருமான் இந்த நாட்டை அவ்வளவு விருப்பமாக இத்தனை அவதாரங்களை செய்திருக்கிறார். இந்த நாட்டில் தான் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. நம் மதம் அதைத்தான் சொல்லுகிறது. மதமே நாட்டை வணங்குன்னு சொல்லிவிட்டபடியால் எந்த ஒரு முரண்பாடு, கான்ஃபிளிக்டே இல்லை. இது தெளிவு. ஆனால் இந்த கலியுகம் முற்ற வேறொரு கோணமும் இதில் சேரும். மதம் முக்கியமா, நாடு முக்கியமானு கேட்டால் சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை, ரெண்டும் ஒன்றாகவே போய்விடும். ஆனால் நான் முக்கியமா, நாடு முக்கியமா? அதுதான் இவ்வப்போதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் சொல்லுகிறேன்? தனி மனிதன், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், தனிமனித சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் நிறைய பேசுகிறோம். இதை பேச பேச என்ன ஆகும் என்றால், தனிமனித சுதந்திரமா, தனிமனித சுகமா? நான் சுகமாக இருக்க வேண்டும், என் குடும்பத்தாரோட நான் சுகமாக இருக்க வேண்டும். இதுதான் முதல். இதற்கு பின்னால் தான் எதுவுமே. இதுதான் அதனுடைய மூன்றாவது கோணம். இதிலிருந்து நாம் மீண்டே ஆக வேண்டும். நாடா மதமா என்று பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் நானா நாடா, நானா மதமா என்று வேறொரு வாதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. முதலில் நம்மை பார்த்துக் கொள்வோம், அப்புறம் நாடு. இதுதான் ஒரு 100 ஆண்டுகளுக்கும் இப்போதுக்கும் இருக்கிற வேறுபாடு. நானே தியாகம் பண்ணினாலும் நாடு எனக்கு முக்கியம். பகவான் தான் முதல், கடவுளே முதல், நான் அவருக்கு தொண்டன், அவருக்கு அடியவன் தான் நான். இந்த மூன்றையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பகவான், அவர் வாழ்ந்து வாழ்ந்து ஆசைப்பட்டு இங்கு இருந்தபடியால், இந்த பூமி புண்ணிய பூமியானபடியால், அவருடைய விருப்பம் உகந்த பூமியானபடியால். இரண்டாவது இந்த நாடு, அவருடைய சிறு துளியாக இருக்கக்கூடிய அடியேன். மூன்றாவது. இந்த வரிசையில் நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டிருக்கிறோமா? முதலில் பகவான், அவர் விரும்பியபடியாலே நாடு, அவர் விரும்பிய இந்த நாட்டில் வாழும் அடியேன், அவருக்கு அடியவன், ஒரு சிறு துளி. ஆக மூன்றாவது அடியேன்.
இந்த வரிசை புரியுமானால்தான் இது நன்றாக இருக்கும். இது புரிந்திருந்ததினால்தான் பண்டைய காலத்தில் இந்த கம்யூனிகேஷனோ கான்கிரிகேஷனோ டிபேட்ஸோ இது எதுவுமே அவர்களிடத்தில் கிடையாது. ஆனால் இந்த மதத்தை சம்பிரதாயத்தை இவ்வளவு நாளும் கட்டி காப்பாற்றி இருக்கிறார்களே, எப்படி? ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கொள்ளக்கூட முடியாது. பலரும் காட்டில் இருந்தனர், கிராமத்தில் இருந்தனர். எந்த தொலைத்தொடர்பும் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, ஒன்றுமே தெரிய வராது. ஆனாலும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இது எப்படி காப்பாற்றப்பட்டது? காரணம், பகவான் முதல், நாடு 2, நான் 3, இந்த வரிசையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து நான் நான் என்று இப்ப பேச ஆரம்பித்து, நான் நன்னாக இருக்கிறேனா, நாடு எனக்கு என்ன செய்தது, இது அன்னியிலிருந்தே இந்த பேச்சு இருக்கிறது. நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காதே, நீ என்ன செய்தாய்னு கேள். அதனால் இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். நானா நாடான்னு கேட்டால் நாடு, நானா பகவானான்னு கேட்டா பகவான். ஆக வரிசை கடவுள் முதல், அடுத்தது நாடு. அந்த ரெண்டுத்துக்கும் கான்ஃபிளிக்டே இல்லை, முரண்பாடே இல்லை. என்னால் அவரே நாட்டைத்தான் போற்றுகிறார், இந்த நாடும் அவரைத்தான் போற்றுகிறது, எல்லாம் ஒண்ணுக்கொன்னு. ஆனால் இவைகளுக்குள் என்னை சரிவர பொருத்திக் கொள்ள வேண்டும். அது இல்லை எனில் நான் சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரன் என்று பேசிக்கொண்டு பாக்கி ரெண்டையுமே விட்டு விடுவோம். அதனால் இது ஒரு 3 டைமென்ஷன் என்று தெரிந்து அதில் நம்மை சரிவர பொருத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தர்மத்தை இப்போதும் காத்துக் கொண்டிருக்க முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.